ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக்னா ஒரு ஷாப்பிங் அண்ட் ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. எங்கே போகிறோன்னா டிமார்ட் ஷாப்பிங் தான் போகிறோம். ஒரு 2 monthsக்கு முன்னாடி போனேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஷாப்பிங் போகிறேன். ஏன்னா அவ்வளோ நீடு இல்லை எனக்கு. ஏன்னா ஊருக்கு போனோம், திங்ஸ் ஆல்ரெடி வீட்டில் இருந்ததுனால நான் எதுவும் வாங்கலை. இப்போயுமே கொஞ்சம் கம்மியான கிராசரியும் மற்றபடி இந்த சோப் ஐட்டம்ஸ் அதெல்லாம் தான் வாங்க போகிறேன். ஸோ அதெல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஷாப்பிங் ஹாலாகவும் போட்டிருக்கேன். வேணுமா செக் பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சூப்பராக ரெடி ஆகிட்டு, பட்டுக்கு இந்த ட்ரெஸ் கொஞ்சம் லூஸாக தான் இருந்துச்சு. புதுசாக எடுத்ததான் லாஸ்ட்டாக சரவணா ஸ்டோர்ஸில். பட் அழகாக இருந்துச்சு, நான் போட்டு விட்டேன். நாங்கள் ஷாப்பிங் வேலைன்னு மட்டும் இல்லாமல் இடையிலே 2-3 வேலை நான் வச்சுக்கிட்டோம். ஏன்னா போகிற வழியில் இருக்கிறதுனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகலான்ட்டு. பட்டு பாருங்கள், என் பேக்லேருந்து பர்ஸ் எடுத்துட்டாலும் அவ்வளோ ஜாலியாகிட்டாங்க. அதை மறைச்சிக்கிறா பாருங்கள். ஃபேஸ் ரியாக்ஷன் பாருங்கள். கொஞ்சம் சேட்டை பண்ணுவாங்க காரில் உட்காந்தனா, எதையாவது எடுத்துகிட்டே இருப்பா. அதை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆரஞ்சு கேட்டால் ஆரஞ்சு பிரித்து கொடுத்தா அது வேண்டாமா, அடுத்து பர்ஸ் எடுத்துட்டா. என்ன வேலைன்னா, என்னோடய வாட்ச் எல்லாம் கொஞ்சம் நிறைய பேட்ரி போயிடுச்சுங்க. 4 வாட்ச் கிட்டே இருக்குது, 4மே பேட்ரி முடிஞ்சிருச்சு. ஸோ அது இல்லாமல் எங்கள் அண்ணன் இப்போது வரும்போது ஒரு வாட்ச் வாங்கிட்டு வந்தாங்க. அது செயின் பெருசாக இருந்ததுனால கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த வாட்ச் தான். செயின் கட் பண்ணால் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ரோஸ் கோல்டு கலரில் இது நல்லாயிருக்கும். சாரீஸ்க்கெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் போட. அதனால் கட் பண்ணிக்கிட்டேன். பட்டும் சமத்தா உட்காந்துக்கிட்டாங்க. வாட்ச் எல்லாமே உடனே ரெடி. நாங்கள் கொடுத்துட்டு போகலான்னு நினச்சா அவங்க உடனே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை முடிச்சுட்டு காருக்கு ஏர் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வேலை பிக்ஸிக்கு ஃபுட்டு, பெட் ஃபுட்டும் அவளுக்கு லிட்டர் ட்ரேயில் போகிற மண்ணும் வாங்குகிற வேலை இருந்துச்சு. அதையும் வாங்கிக்கிட்டோம். அது முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் டிமார்ட் போனோம். டிமார்ட் வந்தது சடனாக தெரியவில்லை. நானும் என் ஹஸ்பண்ட் பேசிட்டே வந்தோம். அப்படியே டைம் போடுறது தெரியல. டிமார்ட் வந்துட்டோம் சீக்கிரமாக. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், க்ரௌட் அந்தளவுக்கு இல்லை. கார் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் பயந்துட்டு போனோம். மதிய நேரம் போனோம். சரி க்ரௌடாக இருக்குமோ, மந்த் எண்டு வேறு அப்படின்னு நினச்சிட்டு போனோம். பட் க்ரௌடே இல்லை. சீக்கிரமே ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் நான் கவர் பண்ணியிருப்பேன். நான் மேக்ஸிமம் அதில் வாங்கியிருக்க மாட்டேன். இருந்தாலும் புதுசாக ஏதாவது இருக்கான்னு நமக்கு லேடிஸ்க்கு ஒரு இது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நான் போயிட்டு ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருந்தேன். அந்த மாதிரி பார்த்து வேணுன்றதை மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். கிராசரியில் ரைஸு, கோதுமை மாவு இதெல்லாம் வாங்குகிற வேலை இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிக்கிட்டேன். நான் வீட்டுக்கு வந்துட்டு அதெல்லாமே நான் காட்டுறேன். அப்புறம் சோப் ஐட்டம்லாம் தான், குளிக்கிற சோப்பு, துணி துவைக்கிற சோப்பு, பேஸ்ட்டு, ப்ரஷ் இதெல்லாம் வாங்குறதுச்சு. அதெல்லாம் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் பிளாஸ்டிக் ஐட்டம், சில்வர் ஐட்டம்ஸ்லலாம் எதுவும் நமக்கு தேவையில்லை. ஸோ ஆனால் சும்மா ஒரு ரவுண்ட் வந்தேன். பட்ஸு வாங்கிக்கிட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் ஸ்லிங் பேக் இருக்கும் இல்லையா, அது ஆல்ரெடி யூஸ் பண்ணாங்க. அது ரொம்ப 5-6 வருஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு வாங்கி. அந்த லெதர்லாம் நஞ்சு போய் தேய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒன்று வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க. ஒரு பேகு வாங்கிட்டாங்க அவங்களுக்குன்னு. அப்புறம் ஒரு கோம் ஒன்று, ரோலர் கோம் வாங்கினாங்க. பேகு குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சுங்க. நிஜமாவே 400 rupees தான் நல்லா இருந்துச்சு. இந்த பர்ஸெல்லாம் பாருங்கள், 149 தான். நல்ல குவாலிட்டியான பர்ஸு, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஹேண்ட்பேக்கில் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஹேண்ட்பேக் 600 என்னமோ, ஆனால் ஒர்த்து. அந்த அமௌண்ட்டுக்கு அந்த ஹேண்ட்பேக்லாம் ஒர்த்து தான். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சும்மா ப்ரைஸ் செக் பண்ணுறதுக்காகவே எல்லாமே எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த சூட்கேஸ் பாருங்கள், 10 kg வெயிட் தாங்கும்னு நினைக்கிறது. 1499 ஆஃபர், 80% ஆஃபர், 70% ஆஃபர்லாம் நிறைய சூட்கேஸ் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒர்த்துன்னு நினைக்கிறேன். 1500க்குலாம் ஒரு சூட்கேஸ் ஒர்த்து தான். அப்புறம் நிறைய சில்வர் பாத்திரம் அதெல்லாம் இருந்துச்சு. சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு வந்தேன், என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே வந்தேன். அப்புறம் எப்பொழுதும் போல் இந்த செடி வைக்கிறது பாட்டு, டிஸ்பென்சர்லாம் இங்கே இருந்துச்சு. லாஸ்ட் டைம்லாம் இது இல்லை, இப்போ வச்சுருக்காங்க. அப்புறம் இது பென்னு போடுறதுன்னு நினைக்கிறேன். ஸ்டாண்டு 150 99 தெரியல. ரொம்ப கம்மி ரேட்டில் இருந்துச்சு. குவாலிட்டி நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. அது நிறைய ப்ராடக்ட்ஸ் புதுசாக பார்த்தேன். நான் லாஸ்ட் டைம் போனதுக்கும் இப்போக்கும் நிறைய பார்த்தேன். தீபாவளி டைம்லலாம் நிறைய ஆஃபர் போட்டிருந்ததா நான் வீடியோஸில் பார்த்தேன். ஆனால் நான் தீபாவளி டைமில் நான் போகல. நான் அந்த டைம்லலாம் ஊருக்கு போயிட்டேன் இல்லையா. இது பாருங்கள், குல்ஃபி மோல்டு தான். பார்க்க அழகாக இருந்துச்சு. என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன், ஒன்று ஒன்றா எடுத்து. இது ஹேர் அக்சசரிஸ்லாம் பார்த்தேன். ஆனால் எதுவும் வாங்கலை. ஏதாவது புதுசாக இருக்கா, டிஃப்ரெண்ட்டாக வாங்குற மாதிரி இருக்கான்னு பார்த்தேன். எனக்கு அந்தளவுக்கு வாங்க தோணல. ஸோ நான் வாங்கலை. அப்புறம் பில்லோ கவர் வாங்கினேங்க. பில்லோ கவர் ரொம்ப நாளாக மாற்றணும்னு நினச்சேன். எல்லாமே ஒரே சைஸில் இருந்துச்சு. எனக்கு கரெக்டாக நான் மெஷர் பண்ணிட்டு போனேன். இருந்தாலும் ஒரு டவுட் வந்துச்சு. நான் வாங்கிட்டு இருக்கும்போதே பட்டு பாருங்கள் என்ன வேலை பார்த்துருக்கான்னு. அதை கழுத்தில் மாட்டி அவளை விட அதுதான் பெருசாக தெரியுது. ஸோ நான் பில்லோ கவரும் சூஸ் பண்ணிட்டேன். ஒரு 4 கவர் வாங்கினேன். நான் வீட்டுக்கு போய்ட்டு அதையும் காட்டுறேன்.
நல்லா இருந்துச்சு. பட் குவாலிட்டி வந்து ஒர்த்துங்க. 49க்கு 59க்கு 69க்கு அந்த மாதிரி வெரைட்டியாக வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ பில்லோ கவர் பார்த்து சூஸ் பண்ணி வாங்கினேன். எனக்கு குவாலிட்டியாக இருக்கணும், சைஸு கரெக்டாக இருக்கணுன்றதை நான் மைண்டில் வச்சுக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பில்லெல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு. எப்போதுமே எதிர்பார்க்குறத விட டபுள் மடங்காக தான் பில்லு வரும். அப்படி தான் இன்றைக்கும் வந்துச்சு. பட் நான் தேவையான பொருள் தான் வாங்கியிருக்கேன். வேஸ்ட்டாக எதுவும் சும்மா வாங்கி எதுவுமே வைக்கல. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். நாங்கள் போகும்போது ஆஃப்டர்நூன் 1 o'clock 1:30 தான். அது ரொம்ப சீக்கிரமாக பர்ச்சேஸ் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ லஞ்சும் வந்து வெளியில் மீல்ஸ் வாங்கிட்டு நாங்கள் போயிட்டோம். என் ஹஸ்பண்ட் பேக் வாங்கினாங்கன்னு சொன்னல, வீட்டுக்கு வந்தாச்சு. நான் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன வாங்கினேன்றதை காட்டுறேன். இது ஹஸ்பண்ட் வாங்கின பேக். இது 400 rupees தான் ஒர்த்து. 5 கம்பார்ட்மெண்ட் இருக்குது, 4 ஜிப்பு, முன்னாடி ஒரு பட்டன் டைப்பில் ஒரு இது இருக்குது. நல்லா இருக்குது. குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. நல்லா அழுத்தமான லெதர் மாதிரி இல்லை, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்டீரியல், நல்லா இருந்துச்சு. பில்லோ கவர் வந்து ஒரு டிசைனில் 2, இன்னொரு டிசைன்லேயே 2, அது மாதிரி 2 டைப்பில் 2 வாங்கியிருந்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்க பில்லோ சைஸ்க்கு கரெக்டாக இருந்துச்சு. ஹாப்பி தான். அதே மாதிரி குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு அதுக்குமே. அப்புறம் அந்த சோப்பு, பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு இதெல்லாம் வாங்கியிருந்தேன். இந்த பில்லோ பாருங்கள், பில்லோ கவர் வந்து 49 rupees தான். ஆனால் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. பேஸ்ட்டு வாங்கியிருந்தேன். அப்புறம் சர்ஃபெக்சல் சோப்பு, ப்ரெஷ்ஷு, அப்புறம் டாய்லெட்டில் மாத்திர அந்த ஃப்ரெஷ்னர் வாங்கியிருந்தேன், பட்ஸு, அப்புறம் வந்து ப்ரில்லோட டிஷ்வாஷர் அந்த லிக்விடு. ஸோ அப்புறம் பில்லோ கவர் போட்டு பார்த்தா கரெக்டாக இருந்துச்சுங்க. நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா ஒயிட் அந்த மாதிரி போகாமல் இந்த கலர் நான் வந்து ஏன் சூஸ் பண்ணால் ரொம்ப அழுக்கானா இந்த ஆயிலெலாம் பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி ஆகிடுது. அதனால் இப்படி சூஸ் பண்ணேன் நான். அடுத்து வந்து கிராசரியில் என்ன வாங்கினேன்னா கோதுமை மாவு வாங்கினேன், நாட்டு சக்கரை ஒரு பாக்கெட்டு, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் வந்து வாங்கிக்கிட்டேன். அப்புறம் வந்து கல்லுப்பு வாங்கினேன், கடலை வாங்கினேன், பச்சை கடலை இல்லை கடலை, வறுக்காத கடலை வாங்கினேன். அப்புறம் அரிசி வாங்கிக்கிட்டேன், ஒரு 3.5 கிலோ கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். லூஸில் இருக்கிறது தான் நான் எல்லாமே வாங்கினேன். அப்புறம் ராகி மாவு, இது வந்து கோதுமை ரவை, புதுசாக ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன், இனிமேல் செய்யலான் இருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பு. கிராசரியில் இது மட்டும் தான் வாங்கினேன். ஏன்னா ஆல்ரெடி நிறைய இருக்குது வீட்டிலேருந்து. என் மாமியாரும் சரி அம்மாவும் அவ்வளோ கொடுத்து விட்டாங்க. ஸோ இதுதான் தேவையானது, அதனால் இதை மட்டும் வாங்கிக்கிட்டேன். இதெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல அழகாக பேக் பண்ணி வச்சாச்சு. ஆல்ரெடி மற்ற பொருள் எல்லாமே இருக்குது, அதனால் இது மட்டும் தான் வாங்கினேன். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா எனக்கு தனி மிளகாத்தூள் இந்த மாதிரி கடையில் வாங்குறது சீக்கிரமே என்னமோ கெட்டு போகிற மாதிரி பூத்து போகுது. எனக்கு பிடிக்கவே இல்லை. நெக்ஸ்ட் டைம்லாம் வாங்கி அரைக்கலான் இருக்கேன். மிளகா வாங்கி பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்க்கணும். மல்லித்தூள் என் மாமியார் கொடுத்துருந்தாங்க. தனி மிளகாத்தூள் தான் நான் கடையில் வாங்கியிருந்தேன். ஒயிட் சுகர் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். நாட்டு சக்கரை வச்சுருக்கேன். அது இல்லாமல் வந்து பனக்கற்கண்டு பாப்பாவுக்காக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு எல்லாம் செட்டில் பண்ணி அழகாக நீட்டாக அடுக்கி வச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது எல்லாமே நான் வந்து குன்றத்தூர் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். மேபி அங்கே இருக்கிறவங்க என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்த திங்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.